ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை, மாட்டுப்பொங்கல். அன்னைக்கு தினம் பசுமாட்டுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். முன்ஜென்ம பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அது விலகி குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த வகையில் நம்ம ஆண்டவங்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நம்ம கேட்கக்கூடிய முதல் விஷயம் உடல் ஆரோக்கியத்தை தான். பொதுவாகவே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அன்னத்திலேயே சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது நாம் சில பலன்களை பெற முடியும். கண்டிப்பாக ஒரு சில பரிகாரங்களை செஞ்சால் அதுக்கு நமக்கு கை மேலே பலன் இருக்கும். அந்த வகையில் நோய் நொடி இல்லாமல் எந்த கெட்டதும் நம்மளை நெருங்காமல் நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளை எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நாளைக்கு, அதாவது ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல். மாடு வச்சுருக்கவங்க வீட்டெலாம் களை கட்டும். மாட்டுக்கு வர்ணம் பூசி, குளிக்க ஊற்றி, பொட்டு வச்சு அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த கோமாதாவுக்கு, அந்த பசுமாடுக்கு அவங்க மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் பசுமாடு இல்லாதவங்க, மாடு வச்சுருக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் சில பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதுவும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா கோதுமை. நீங்கள் கோதுமையை தானியமாக கொடுத்தாலும் சரி, இல்லை கோதுமை மாவாக கொடுத்தாலும் சரி, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கிட்ட கொடுக்காம, மாடு வச்சுருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுத்து மாட்டுக்கு ஏதாவது நீங்கள் தானமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உணவுலையோ இல்லை அதை ஊற வச்சு எதாவது ரெடி பண்ணி சாப்பாடை கலந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே கோதுமை அப்படிங்கிறத உயிருள்ள ஜீவன் யாருக்காக வேணாலும் நம்ம தானமாக கொடுக்கலாம். மனிதர்களுக்கு கொடுக்கறதும் சிறப்பு, வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கறது இன்னும் சிறப்பு. உங்கள் வீடு பக்கத்துலேயோ இல்லை தெரு பக்கத்துலேயோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களாவது மாடு வச்சுருக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோதுமையையோ இல்லை கோதுமை சார்ந்த பொருளையோ தானமாக கொடுங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், நாங்கள் சிட்டியில் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், பக்கத்தில் மாடு கிடையாது, மாடு வச்சுருக்கவங்களை தேடி போய் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் தவறு இல்லை. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கோதுமையை நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, உங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல கோதுமையை தூக்கி போட்டு சதற விட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே வரக்கூடிய குருவி, புறாக்கள் எல்லாம் அதை சாப்பிடும். அதுவும் நம்ம வாயிலா ஜீவனுக்கு கோதுமையை தானம் பண்ண கணக்கில் தான் சேரும். இந்த கோதுமையை நம்ம வாயிலா ஜீவன்களுக்கு, அதுவும் குறிப்பாக பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறதால நமக்கு ஒரு நல்லது ஏற்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் குணமாகும். பசுமாட்டுக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கோதுமையை தானமாக கொடுங்க. இதை நீங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் பண்ணலாம். இந்த கோதுமையை நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இந்த ஒரு மாட்டுப்பொங்கலை தவற விடாமல் குறைஞ்சது ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ உங்களால் எவ்வளவு முடியுதோ கோதுமையை தானமாக வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.